நான் அனுப்பியது வந்து நம்ம சகோதரர் மணிவேலை தான் அனுப்பியிருந்தார். கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு ஆரம்ப காலத்தில் அவங்கலாம் 9 மணி கரெக்டாக வந்துடுவாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக நிற்பாங்க. கிளம்பியாச்சா கிளம்பியாச்சு கூட்டு வராங்க. அப்படி சோர்ந்து போகாத அளவுக்கு நீ அப்படி பலப்படுத்தி விட்டுருந்தேன். அப்புறம் ஆரம்ப காலத்தில் வேலைக்கு அப்போ வந்து வியாபாரம் பண்ணுறதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சகோதரர் குருசாமி வீட்டில் ஜெபத்துக்கு போவோம். நாங்கள் கூட ஒரு சார் கூட்டிகிட்டு போய் இப்படியும் ஆரம்ப காலத்துக்கு உற்சாகப்படுத்தினாங்க. நீ அப்படி நான் வந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு அப்புறம் இந்த சொன்னாங்க நான் சொன்ன இது வந்து விரைந்து வாரி திட்டம் சொல்லும்போது நான் அந்த ஐக்கியத்தில் இல்லை, அப்போ வரல. இந்த அண்ணன் வந்து எனக்கு விட்டார். அந்த எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் அப்படி அண்ணன் ஜோம் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அந்த மரத்துக்கு அங்கே தனியாக உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ணன் இருக்கும்போது அதுதான் தள்ளி உட்காந்து ஜோம் பண்ணி அவங்க கூப்பிட்டாங்க. சேர் பக்கத்து உட்கார தம்பி நாங்கள் உட்காந்து சொன்னாங்க, வேதத்தை இப்படி வாசிக்கணும், தொடர்ந்து இப்படி வரிசையாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த இன்றைக்கி விட்டு வைக்கிறேன். இன்னைக்கு காலையில் அதான் வேலை வாசிக்க முடியவே இல்லை, வீட்டில் முடியல. பிள்ளைங்கள அங்கங்கே 9 மணி வேலைக்கு 9 மணி டைம் கிடையில. ஆனால் சாமி என்ன சொல்ல மாட்டாங்க. 9 வரைக்கும் தான் உள்ளே போய் சேருவேன். 9:20 ஆகிட்டு நேரம் வந்தாச்சு, வண்டி எடுத்து வந்தாச்சு. வண்டி எடுத்து விட்டு ஒரு அதிகமாக வாசிடுவோம்னு சொல்லிட்டு வாசித்துட்டு ஜெபித்துட்டு தான் போனேன். 9:35 ஆகிட்டு கடையில் போகிறேன். ஒன்றுமே சொல்லலை. நீ அப்படியே வேலை வாசி ஆகணும். யாராவது உருந்து விட்டு அக்கா விட்டு போனால் பரவாயில்ல, நம்ம வேலை தான். தனியாக எடுத்துகிட்டு மேலே மாடிக்கு எங்கேயா போய் வேலை வாசிட்டே இருப்பேன். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த அன்னை சொன்னது அப்படி நான் கடைப்பிடிச்சேன். அப்படிலாம் ஒரு தடவைலாம் வேலையை வந்து சரி ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் வேலையை போகாமல் இருந்தேன். ஒரு வாரக்கிட்ட வேலைக்கு போகல, ஐக்குதுன்னு சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் அப்போ ஃபோனு ஜோயிலாண்டு ஃபோன் வந்துச்சு என்கிட்ட. நைட்டு 8:30 மணி ஃபோன் வந்துச்சு. நான் எங்கே நிற்கிறேன், ஆலங்குளத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். தெற்கு கழிவுடத்து சர்ச்சை பார்த்து நின்றுட்டு இருக்கேன், வந்துட்டு இருந்தேன். ஃபோன் வந்துச்சு. அப்போ சொன்னேன், ஏன்னா எங்கே இருக்கீங்க அந்த மாதிரி சொன்னேன். அப்போ சொன்ன ஒரு சிலக்காரன் சொல்லி சரி பரவாயில்ல நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அந்த செகண்டை உடனே இது ஓனர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஓனர் ஃபோன் எடுக்கவே கிடையாது ஒரு வாரத்துக்கு. ஒரு மோனர் என்ன ஒன்றும் சொல்லலை, ஒரு சின்ன ஒரு மனசாகும். அப்போது அந்த இடத்துல வச்சு உடனே ஜோயல் சொன்ன உடனே நான் ஃபோன் பண்ணேன். சாமான் எடுத்தாங்க. என்ன சாமான், நான் வேலைக்கு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க ஒன்று சரிண்ணே அப்படின்னு அவரோட வச்சு உடனே வேலை போய்ட்டு 2-3 நாள் ஆச்சு. திரும்ப அண்ணன் கரெக்டாக அங்கே வச்சு பார்த்துக்கிட்டாங்க என்னைய. அப்போ தம்பி ஆனால் உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காந்து அப்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து நல்ல குணம், அந்த மாதிரி நல்லா ஊழியத்துக்கு உதவுவாங்க, நீங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு. சரி நான் போகிறேன். அதே போல் நான் வேலையை விட்டோம்னா வேறு வேலைக்கு தேடவும் இல்லை. ஆண்டவோட பார்த்து ஒப்படைச்சேன், என்ன செய்யணும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி தான் ஒரு வாரமாக நான் ஜெபித்துட்டு வந்து கடத்தல படித்தேன். இப்படி அண்ணன் வந்து நீங்கள் ஒரு வேளை அப்போ தான் அந்த திட்டத்தை உடலை போல அண்ணன் என்னைய மாதிரி நிறையா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி